ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலவருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆடு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரிக்கு தயாராகிடுச்சு. அதனால் நம்ம இந்த ஆட்டை வந்து டெலிவரி வார்டுக்கு மாற்றியாச்சு. பொதுவாக ஆடுகளை பொறுத்த வரைக்கும் பகலில் நம்ம இருக்கும்போது குட்டி போட்டால் நம்ம இருந்து அதுக்கு டெலிவரி எல்லாமே பார்த்து அதனுடைய குட்டிகள் எல்லாமே சேவ் பண்ணிடலாம். இதே நேரம் வந்து அன்டைமில் குட்டி போடும்போது நம்மளால் சரியாக கவனிக்க முடியாது. அதுபோக பார்த்திங்கன்னா ஆடு எப்படி குட்டி போடுறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அதனுடைய மடி நல்லா இறங்கியிருக்கும். நம்ம பார்த்தாலே தெரியும் மடியை. அதுபோக அந்த குறுக்கு பகுதியோட எண்டில் அதாவது வால் ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை வச்சு அமுக்கி பார்த்தாலே கொஞ்சம் பள்ள மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விழுந்தாலே நமக்கு வந்து ஆடு டெலிவரிக்கு தயாராகிடுச்சுங்கிறதுனால நம்ம இந்த ரூமுக்கு மாற்றிட்டோம். ஏன்னா நம்ம வந்து ஆடுகளை பொறுத்தவரை பெரிய ஆடுகளை ஃபுல்லாகவே கட்டி போட்டு தான் நம்ம பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம இருக்கும்போது குட்டி போடும்போது நம்ம குட்டியை எடுத்து அதை க்ளீன் பண்ணி அதை குட்டியில் ஆயில் பால் குடிக்க விட்றது வந்து எல்லாமே பார்த்துக்கலாம். அதே டைம் வந்து நம்ம இல்லாத டைமில் அதை டெலிவரி ஆகும்போது போடுற குட்டி வந்து நகர்ந்து அடுத்த ஆட்டுக்குட்டிக்கிட்ட போயிட்டாலும் சரி, அல்லது ஆட்டை விட்டு தள்ளி போயிடுச்சுன்னா அதை சரியாக க்ளீன் பண்ணாமல் சில டைம் அது குட்டியோட இறப்புக்கு வழிவகுக்கும். அதனால் இந்த மாதிரி ரூமில் கொண்டு வந்து நம்ம அடைச்சிடுவோம். நம்ம இல்லைனாலும் ஆடு குட்டியை பாதுகாப்பாக சேவ் பண்ணிக்கிறோம்.